तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மேசராசி அஸ்வினி. நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம்தான். பொருளாதார நிலை உயரும், முயற்சியில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலகும், நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். காவல், பேரிடர், மீட்பு பணித்துறையில் இருக்கிறவங்க செல்வாக்கெல்லாம் உயரும். நட்சத்திரநாதன் கேது மாதம் முழுவதும் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலையெல்லாம் முடியும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உடல் மனநிலை சீராகும். வரவு அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால செலவு அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பாராத மாற்றம் ஏற்படும். அரசு வழி முயற்சி தள்ளி போகும். ஒரு சிலர் தொழில் காரணமாக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சுக்கிர பகவானின் வக்கரத்தினால் குடும்பத்தில் சலசலப்பு தோன்றும். அவசர தேவைகளுக்காக நகைகள் விற்று அடகு வைத்தும் நிலைமையை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். மார்ச் 30 முதல் புதன் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரமம் மார்ச் 19, 20. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 16, 18, 25, 27, ஏப்ரல் 7, 9. பரிகாரம் விநாயகரை வழிபட்டோம்னா நினைக்கிறதெல்லாம் நடந்தேறும். அடுத்தது பரணியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பரணியில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இந்த மாதத்தில் ராசிநாதன் ஏப்ரல் 7 வரை சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் இதுவரை தடைப்பட்ட வேலையெல்லாம் நடக்க போகுதுங்க. இனிமேல் எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தியாக போகுது. செல்வாக்கெல்லாம் உயரப்போகுது. துணிச்சலாக செயல்பட வேண்டிய நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் வக்கரமாக சஞ்சரிக்கிறதுனால சூரியனும் ராகுவும் அங்கே இணைந்திருக்கிறதுனால ஒரு பக்கம் யோகம் என்றாலும் மறுபக்கம் நெருக்கடியான நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இடைப்பட்ட இடைவெளி உண்டாகும். அந்நியரால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். ஆசையுடன் மேற்கொண்ட முயற்சி இழுபறியாகும். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். வண்டி வாகனம் வகையில் செலவு அதிகரிக்கும். 6ஆம் இட கேதுவும் லாபஸ்தானமான சனியும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியா. முடங்கி கிடந்த தொழிலை முன்னேற்றமான பாதையில் கொண்டு போவீங்க. பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும். வழக்குகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவிலாம் வரும். நேற்றைய கனவு நனவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவீங்க. சந்திராசிரமம் மார்ச் 20, 21. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 18, 24, 27, ஏப்ரல் 6, 9. பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட்டோம்னா நல்லது. அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம்.
இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக போகணும். உங்கள் நட்சத்திரநாதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை இருந்த சுபிட்சமான நிலையெல்லாம் மாறும். பண விவகாரத்தில் சங்கடங்கள் உண்டாகும். விரய செலவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். அரசு வழி முயற்சி தள்ளி போகுங்க. வழக்குகளை சந்தித்தாலும் குரு பகவான் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். செல்வாக்கை உயர்த்துவார். அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். நோய் நொடிகள் ஏற்பட்டாலும் மருந்து மாத்திரைகளால் குணமாகும். மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மாதத்தின் முற்பகுதியில் ராசிநாதன் சஞ்சரித்ததுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். வரவு செலவில் கூடுதல் கவனம் தேவை. பொன் பொருள்களில் எச்சரிக்கை அவசியம். வெளியூர் செல்லும்போது வீட்டுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல் செல்ல வேணாம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். சந்திராஷ்டமம் மார்ச் 21. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 18, 19, 27, 28, ஏப்ரல் 1, 9, 10. பரிகாரம் சொக்கநாதரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் நீங்குமுங்க.